விஜயராகவ அண்ணனுக்கு வணக்கம். நாங்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் ஒன்றியம் எராஞ்சேரி ஊராட்சியிலேருந்து கோமதி பாலசுப்ரமணியம் பேசுகிறேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ரொம்ப தண்ணி தேங்கியிருக்கு. இதே பிரச்சனையால் தான் போன வருஷம் டெங்கு காய்ச்சல்னு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருந்தோம். யாருமே எந்த உதவியுமே செய்யலை. நீங்கள் தான் உதவி செஞ்சு மருத்துவ குழுலாம் கூப்பிட்டு வந்து ஆலோசனை பண்ணி நாங்கள் ஒருத்தவங்க டெங்கு காய்ச்சலில் பாதிக்கப்பட்டதுக்கு இந்த தெருவுக்கே ஹெல்ப் பண்ணிட்டு போனீங்க. இந்த வருஷமும் ரொம்ப ஜுரம் அடிக்குது. பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கே போக முடியல. இந்த ரோடு வசதியும் இல்லை. யாருமே எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டுறாங்க. எத்தனை வாட்டி போய் மனு கொடுத்தாலும் மனு மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த தெருவில் உள்ளவங்க வந்து அதை தடுக்கிறாங்க. என்னான்னு தெரியல. தண்ணி வந்து எங்கள் வீட்டு வேலி ஓரத்தில் போயிட்டாங்க. வீட்டு வேலி வரைக்கும் இன்னும் நாளைக்கு ஒரு நாள் மழை பெஞ்சுன்னா வீட்டுக்குள்ளேயே போயிடும். ரொம்ப தண்ணியாக இருக்குது. பாம்பு பூரான் பள்ளி நிறையா வருது. கிராம நிர்வாகத்துலேருந்து எந்த ஒரு உதவியுமே கிடையாது. யாருமே இந்த சைடு வரவும் மாட்டாங்க, வந்து பார்க்கவும் மாட்டாங்க. இங்கே பாருங்கள், ரோட்டில் எவ்வளோ தண்ணியில் நாங்கள் நிற்கிறோம். எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அவ்வளோ தண்ணியில் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்கள் ஒரு வீடு அது பக்கத்தில் கோயில் இருக்குது. எந்த ஒரு உதவியுமே இல்லை. அண்ணன் வந்து நீங்கள் தான் இதை பார்த்துட்டு ஒரு முடிவு எடுத்து எங்களுக்கு உதவுமாறு மிகவும் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இடம் எப்படி இருந்துச்சுங்கிறத ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன். தாசில்தார் சார் வந்ததையும் நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன். இதை நீங்கள் டிவிலையோ பேப்பர்லேயோ எதில் போடுவீங்களோ, ஆனால் தக்க நடவடிக்கை எடுக்குமாறு நான் வந்து மிக பணிவுடன் நான் கேட்டுக்கொள்கிறேன்னா என் உதவி செய்யுங்க. கண்டிப்பாக இந்த பதிவு மேலே நீங்கள் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும், எடுத்தே ஆகணும். ஹெல்ப் பண்ணுங்கள்.